ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஒரு ஸ்டோரி பற்றி பார்க்கலாம். இது என்னோடய க்ரியேஷன், நானாக திங்க் பண்ணது, ஜஸ்ட் ஷேரிங் தான். இந்த ஸ்டோரி பற்றி பார்க்கலாம். இதில் வந்து ஒரு ஹீரோவுக்கு ஒரு அசிஸ்டண்ட், ஓகேங்களா? ஹீரோ இந்த கதையில் வந்து ஹீரோ வந்து ஒரு திருடன் வச்சுக்கலாம், ஓகேங்களா? சரி, கதைக்குள்ளே போயிடலாம், ரொம்ப நேரம் இது பண்ண வேணாம். நம்ம ஹீரோ வந்து ஒரு திருடன், சரிங்களா? எப்படிப்பட்ட திருடன்னா நீதி, நேர்மை, நியாயம். திருடுறது என்னடா நீதி, நேர்மை, நியாயன்றீங்களா? பட் அவனுக்குள்ளே ஒரு அது திருடுவான். ஆனால் ₹1 எடுத்தால் 50 பைசா அவனுக்கும், 50 பைசாவை வச்சுட்டு போயிடுவான். அந்த மாதிரி ஒரு திருடன், சரிங்களா? அந்த மாதிரி ஒரு கதை. அவன் என்ன பண்ணுறான், அந்த மாதிரி நிறையா அந்த ஏரியாவில் இருக்கிற இடத்துலலாம் திருடுவான். ஆனால் நீதி, நேர்மையாக கரெக்டாக இருக்கும். ரொம்ப நாளாக அவனை தனியாகவே திருடிட்டு இருக்கான். அப்புறம் ரொம்ப நாளாக அதே மாதிரி போய்ட்டுருக்கான். ஒரு பையனை பார்க்குறான். அந்த பையன்கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி நான் ஒரு பண்ணிகிட்ருக்கேன், நீ வா நம்ம சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனை கூப்பிட்டு, ஒன்றுமே தெரியாத ஒரு பையன் ட்ரெயின் பண்ணுறான். 2 பேரும் சேர்ந்து தொழில் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ அந்த பையனுக்கு ஒரு விஷயமும் சொல்லிக் கொடுக்குறான். சொல்லிக் கொடுக்கும்போது ஹீரோ சொல்கிறாப்புல, டே நம்ம எவ்வளோ வேணால் பண்ணலாம், பட் நேர்மையாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். அவன் கேட்குறான், நேர்மையாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும், அப்புறம் எதுக்கு நம்ம திருடணும்? இல்லைடா, இது நம்ம பண்ணுறது நம்மளோட தேவைக்காக. ஆனால் அதில் யாராலும் நம்மளை பாதிக்கக்கூடாது. நம்ம பண்ணலாம், 50% நம்ம எடுத்துக்கலாம், 50% விட்டுடலாம். நம்ம கொஞ்சம் நம்ம தப்பு பண்ணலாம், ஆனால் அவன் யாரும் ஃபீல் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த மாதிரி பண்ணுறான். பண்ணிவிட்டு அந்த பையனுக்கு ட்ரெயின் கொடுக்குறான். அப்புறம் 2 பேரும் சேர்ந்து திருடுறாங்க. திருடுறதுல பாதியை விட்டு பாதி, சரிங்களா? சும்மா ஒரு சின்ன ஸ்டோரி தான். பண்ணிகிட்ருக்காங்க. அது மாதிரி நிறையா பழகிட்டு இருக்கு. அந்த அசிஸ்டன்ட் பையனுக்கு வந்து இது பிடிக்கல. இப்போ என்னடா போகிறான், ஒரு வீட்டில் 1 பவுன் நகை இருக்குன்னா அதில் பாதி எடுக்கிறான், பாதியை விட்டுறான், அப்புறம் எப்பட்றா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்குள்ளே ஒரு கோவம். ஆனால் அவன் அசிஸ்டன்ட் இல்லையா, எதுவும் பண்ண முடியலை. இவன் கூடயே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கான் கொஞ்ச நாள். அப்புறம் என்ன பண்ணுறான், ஒரு நாள் ஏன் இவர் கூட போனால் பாதி தான் எடுக்க முடியுது, நம்ம தனியாக விட்டுட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் தனியாக விட்டுட்டு போகிறான். போயிட்டு ஒரு வீட்டில் ஃபுல்லாக எடுத்துறான். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டு இவர்கிட்ட வந்து கேட்குறான், இந்த மாதிரி நான் அங்கே போனேன், எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு அவர் சொல்கிறாரு, டேய் நான் உங்ககிட்ட என்னடா சொல்லியிருக்கேன், ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா 50-50 தான். நம்ம பண்ணுற தப்பாக இருந்தாலும் அதில் நியாயமாக இருக்கணும், பாவம் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. நீங்கள் என்னங்க எனக்கு அட்வைஸ் பண்ணுறீங்க, உங்களோட என்னால் பெரிய திறமைக்காரன் ஆக முடியுங்க, என்னால் கற்றுக்க முடியுங்க, எனக்கு தெரியுங்க, எனக்கு திறமை இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட சண்டை போட்டு தனியாக கோச்சிட்டு போயிடலாம். போயிட்டு டெய்லியும் நைட்டு போயிட்டு ஒரு வீட்லேயும் அந்த மாதிரி அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு வீட்லேயும் பக்கத்து ஏரியாவில் போயிட்டு இந்த மாதிரி அவன் திறமையில கற்றுக்கிட்டதை வச்சு பண்ணுறான். நிறையா எடுக்கிறான். டாப்பு நிறைய பெரிய பணக்காரன் ஆகிட்டான். நம்ம ஹீரோ அப்படி இல்லை. அவருக்கு தேவையானது ஒரு நாள் ஓடணும்ல, ஸோ அதுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துகிட்டு அவர் லைஃப் போயிட்டுருக்கு. அப்போ ஒரு நாள் இவர் என்ன பண்ணுறாரு, பக்கத்து ஊருக்கு போகிறாரு. அப்போ அங்கே பார்க்கும்போது நம்ம ஹீரோ பார்க்குறாரு, அந்த ஊரில் பார்த்தா எங்கே பார்த்தாலும் அவனோட போஸ்டர், இவனோட சிஷியனோட போஸ்டராங்க. பார்த்தோன்னா நம்ம ஹீரோவுக்கு செமசாக்கு, என்னடா நம்ம பார்த்து வளர்த்து விட்ட பையன் இவ்வளோ பெரிய ஆளாயிட்டானே, எங்கே பார்த்தாலும் அவனோட ஃபோட்டோ இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு செமசாக்கு. அப்போ தான் யோசிக்கிறார் ஹீரோ, நம்ம வந்து நீதி, நேர்மை, நியாயம்னு இருந்தோம், அவனுக்கு சொல்லி கொடுத்தோம், ஆனால் அவன் பெரிய ஆளாயிட்டான், நம்மளும் அதே வேலை தான் பார்க்குறோம், பட் நம்மளால் இன்னும் பெரிய ஆக முடியலையே, நம்ம அண்ணனுக்கு தேவையாக நம்ம யோசிக்கிறோம், ஸோ நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட நம்ம பெரிய ஆகணும், எங்கே பார்த்தாலும் நம்ம ஃபோட்டோ தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, இவர் ஒரு பெரிய பிளான் போடுறாரு. பெரிய பிளான் போட்டுட்டு அந்த பிளானை சக்ஸஸ் பண்ணுறதுக்கு இவர் ஒரு ஆளால் முடியல. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனையே கூப்பிடலாம் ஹெல்ப்புக்கு, ஓகேங்களா? ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுட்டு 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட போய் பேசுகிறார். அந்த பையன் ஓகே சொல்லிட்டான். அவனுக்கு ஆசை இருக்குல்ல, ஆசை யாருக்கு இல்லை சொல்லுங்கள், அவனுக்கு ஆசை இருக்குது. 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணிவிட்டு பிளான் போடுறாங்க. பிளான் போட்டு ஸ்பாட்டுக்கு போயிட்டாங்க, திருட ஆரம்பிக்கிறாங்க, திருடுறாங்க, அங்கே இருக்கிறாங்க. அப்போ இவர் வந்து வாட்ச் பண்ணுறாரு, ஒரு விஷயமும் அவன் என்ன பண்ணுறான் அதையும் வாட்ச் பண்ணுறாரு. ஏன்னா இவர் குரு இல்லையா, அவன் என்ன பண்ணுறான்னு வாட்ச் பண்ணுறாரு, பட் வேலையிலையும் கரெக்டாக இருக்கார். அவன் என்ன பண்ணுறான், வேலையில் மட்டும்தான் இருக்கான், அங்கே என்ன நடக்குது அதை அவன் வாட்ச் பண்ணலை. ஏன்னா அவனுக்கு தேவை என்ன, தேவையானது வந்து அவனுக்கு போதும். ஆனால் ஹீரோ அப்படி கிடையாது இல்லை, அப்படின்னா அவருக்கு குருவாக இருக்க முடியாதுல்ல. நம்ம ஹீரோ வந்து அவனுக்கு குருவாக இருக்க முடியாது. ஸோ இவர் எல்லா விஷயத்தையும் பார்க்குறாரு. பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்ட்டு மெயின்டைன் பண்ணிவிட்டு எடுத்துட்டாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக பிளானை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. பேசி முடிச்சுட்டு சரி என் பங்கை கொடுங்க, என் ஷேரை கொடுங்க, நான் கிளம்புறேன், எனக்கு அடுத்து வேலை இருக்குது. யார் சொல்கிறாங்க, நம்ம குருவோட சிஷியன் சொல்கிறாரு. அதுக்கு குரு சொல்கிறாரு, சரி ஓகே இவ்வளோ தான் நம்ம எடுத்துருக்கோம், இதில் 50-50 ஷேர் பிரிக்கிறாங்க. பிரிக்கும்போது குரு அவரோட ஒரு அட்வைஸ் சொல்கிறார்,
நாங்கள் பார்த்தேன், நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், நீ என்னோட சிஷியன் தானே, நான் தானே உனக்கு ஒரு ஒரு விஷயமும் சொல்லி கொடுத்தேன். நம்ம வந்து என்ன தான் நம்ம திருடனாக இருந்தாலும் கொஞ்சம் நேர்மையாக இருக்கணும்டா, சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ தான் நம்ம எந்த பிரச்சனையும் மாட்டாமல் நம்மளோட ட்ராவலிங் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறோம். அப்போ அந்த பையன் சொல்கிறான், ஒரு விஷயம் நல்லா கவனிச்சிங்களா, என் ஊருக்குள்ளே வந்தீங்கல்ல, பார்த்தீங்கல்ல, எல்லா இடத்துலையும் என் ஃபோட்டோ நான் மட்டும்தான் இங்கே பெரிய ஆள். உங்களை மாதிரி இருந்தேன்னா நான் இன்னும் உங்களை மாதிரியே தான் இருந்திருப்பேன். நான் உங்கள்கிட்ட கற்றுக்கிட்டு என் திறமையை வச்சு நான் பெரிய ஆள் ஆகிட்டேன். ஸோ உங்கள் அட்வைஸ் எனக்கு வேண்டாம், நான் தொழிலை கற்றுக்கிட்டேன், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் என்னை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிசியன் சொல்கிறாரு. அப்போ ஹீரோ திங்க் பண்ணுறாரு, கரெக்டு தான், ஆனால் நீ பெரிய ஆள் ஆகிட்ட, இல்லைன்னு சொல்லலை, ஆனால் ஒரு நாள் அது உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டாப்புல. அப்போ என்ன நடக்குதுன்னா, அந்த ஊரில் வந்து ஒரு திருவிழா. நம்ம எப்படி நம்ம ஹீரோ ஊருக்கும் அவன் டெவலப் ஆன நம்ம அசிஸ்டன்ட் பையன் இருக்கிற ஏரியாவுக்கும் 2 ஊருக்கும் நடுவில் இருக்கிற ஊரில் ஒரு திருவிழா ஃபங்க்ஷன் நடக்குது. அந்த ஃபங்க்ஷனில் இவரும் பிளான் பண்ணுறாரு, அவனும் பிளான் பண்ணுறான். இப்போ பிளான் பண்ணிவிட்டு 2 பேருமே திருட போகிறாங்க. ஹீரோ ஹீரோனா எல்லோரும் ஜெயிக்கிறதானே. ஹீரோ வந்து ஒரு பிளான் பண்ணிவிட்டு அவர் டார்கெட்டில் போகிறாரு, பேசுகிறாரு, அவர் வேலையில் அவர் பார்க்குறாரு, எடுக்கிறாரு. நீதியும் நியாயமும் ஒரு பக்கம் இருக்குது, பட் வேலையிலையும் அவர் ஒரு வேலை பார்க்குறாரு. அவன் ஒருத்தவங்கள்ட்டையும் அவனுக்கு தேவையானது என்னவோ அதை மட்டும் தான் பண்ணிகிட்டு இருக்கான். 2 பேருமே பண்ணுறாங்க. அப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னா, மாட்டிக்கிட்டான். யார்? ஹீரோ மாட்டிக்கிட்டாரு. மாட்டிக்கிட்டு ஊர் மக்கள்லாம் பிடிச்சி அடிக்கிறாங்க. போலீஸ் பக்கத்தில் அந்த சரௌண்டிங்லாம் வந்துட்டாங்க. வந்து அந்த ஹீரோவை பிடிச்சிட்டு சரண்டர் பண்ணிவிட்டு அடிக்கிறாங்க. அடிக்கும்போது அந்த பக்கத்து அந்த அசிஸ்டண்ட் வளர்ந்தான் பார்த்தீங்களா, அந்த ஊர் மக்கள்லாம் வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா, நம்ம ஹீரோவோட அசிஸ்டண்ட் அந்த இடத்துல உள்ள வந்து, ஐயோ இவன் பெரிய திருடன். ஏன்னா எப்படி சொல்கிறதுனா, திருடன் இவனும் திருடன் தான், அவனும் திருடன் தான், அவன் மாட்டிக்க கூடாது இல்லையா. அப்போ அந்த இடத்துல யாரையாவது நம்ம கை காமிக்கணும். ஸோ அதுக்காக வேணுமா, ஐயோ பெரிய திருடன், ஐயோ பாருங்க திருடுறான். ஹீரோ எவ்வளோ சேஃபாக இருந்தாலும் மாட்டிக்கிட்டாரு. அவன் மாட்டிக்கல, ஆனால் அவன் மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக ஐயோ திருடன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டாக சவுண்ட் விட்டுட்டான். அப்போ வந்து என்ன நடக்குதுன்னா, அங்கே இருக்கிற அந்த பக்கத்து ஊர் மக்கள்லாம் வந்துட்டு இவனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஐயோ இவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும், இவருக்கு ரொம்ப பெரிய ஆள், இவன் திருடன், அப்படிங்க அவனை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்க. அப்போது இவங்க ஹீரோ விடான்றவங்க போலீஸ் பிடிச்சிட்டு அவன் கையங்காலில் கட்டிட்டு அவன் வச்சுருந்த பையெல்லாம் பிடிங்கி செக் பண்ணுறாங்க. செக் பண்ணும்போது பார்த்தா அந்த திருடு போன மக்கள்லாம் நிற்கிறாங்க. அவங்கள 10 பேரோட பொருள் கூட இவங்கிட்ட இல்லை. அப்போ மித்தவங்களாம் எங்கடா போச்சு, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி அடின்னு அடிக்கிறாங்க. அப்போயும் நம்ம ஹீரோ திறக்கலை, சொல்லலை யார்கிட்டையும். அப்போ வந்து போலீஸ் என்ன பண்ணுறாங்க, எல்லாரையும் 144 மாதிரி நம்ம ஒரு ஸ்டோரி தானே வச்சுக்கலாம், 144 மாதிரி ஒரு ரூல் போட்டு அங்கே இருக்கிற எல்லாத்தையும் மடக்கிட்டு செக் பண்ணுறான். அப்போது அவன் தான் திருடன்னு சொன்ன பார்த்தியா, அவன் அசிஸ்டண்ட்டு, அவனால் எதுவும் பண்ண முடியல, வெளியில் எங்கேயும் போக முடியல, சுற்றி ஆளுங்க ஊர் மக்கள்லாம் இருக்காங்க, ஒன்றுமே பண்ண முடியல. ஒரு திங்கு செக் பண்ணுறாங்க. ஃபைனலாக அவனை செக் பண்ணும்போது அங்கே இருக்கிறது 90% கிட்டத்தட்ட ஒரு 90% அப்படின்னா ஒரு 90 பேர்னு வச்சுக்கோங்க. 10 பேரோட நகை அவங்ககிட்ட இருக்குது, 90 பேரோட நகை அவங்ககிட்ட இருக்குது. சரிங்களா, 90 பேரோட நகை அவங்ககிட்ட இருக்குது. அப்போது அந்த ஊர் மக்கள் அவனுக்கு சப்போர்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா, அவன் டெவலப் ஆன ஊர் மக்கள், அவங்க எல்லாருமே இல்லை தெரியல, ஐயோ யாருன்னே தெரியாது அப்படின்னு காலை வாரிக்கிட்டாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, இவன் 10 பேரோட ஹீரோ வந்து அப்போ திங்க் பண்ணுறாரு, நான் தான் சொன்னேன்ல, என்னை காமிச்சு கொடுத்தேன், ஆனால் நீ கடவுள் உன்னை காமிச்சு கொடுத்தான். நான் தப்பு பண்ணேன், ஆனால் நேர்மையாக இருந்தேன். நீயும் தப்பு பண்ணதான், ஆனால் தப்பு மட்டும்தான் நீ பண்ண அப்படின்ட்டு மனசில் நினச்சிட்டு வாயை திறக்கல. அப்பயும் அவர் சொல்லி கொடுக்கல. அப்போது போலீஸ் கேட்குறாங்க, திருடன்னு நீ சொன்னியடா, கடைசியில் பார்த்தா அவன் 10 பேர் நகை கூட அவன் வச்சுக்கல, 10 பேரோட பொருள் கூட அவங்ககிட்ட இல்லை, மிச்ச பேரோட பொருள் பூரா உங்ககிட்ட தானடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவனை விட்டுரு, இவன் சின்ன பையன், நீ தானா பெரிய ஆள், பெரிய திருடன்னு சொல்லிட்டு மாட்டிக்கிட்டான். இப்போ இந்த ஸ்டோரியில் என்ன புரிஞ்சுது உங்களுக்கு பார்த்தீங்களா? இவங்கிட்ட இருந்து வேலை கற்றுட்டு போய் அவன் பெரிய ஆளாயிட்டான். என்னதான் பெரிய ஆளானாலும், என்னதான் திறமைக்காரனாக இருந்தாலும், கடைசியில் ஃபைனலில் என்னதான் நம்ம தப்பிக்கிறதுக்கு அடுத்தவனை கை காமிச்சிட்டு போனாலும் மாட்டிக்கிட்டோம்ல. இது நடக்கும். இது ஒரு ஸ்டோரி. இதோட ஸ்டோரியோட அடுத்த பார்ட் ஒன்று இருக்குது, அடுத்த வீடியோவில் அதை பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்டோரி கேட்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமைக்கிறீங்க. அப்போ தான் போட்டோன்னே ஸ்டோரி உங்களுக்கு வரும் நோட்டிஃபிகேஷனில். பாருங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி நல்ல நல்ல ஸ்டோரியாக ஓன் கிரியேட்டாக பண்ணுறேன். இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கேட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.